இன்னும் 450 கூட தொடவில்லை. 717 டாஸ்மாகில் இதுவரை எத்தனை மூடப்பட்டுள்ளது? தமிழக முதல்வர் விஜய் தமிழகத்துல வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், கல்வி நிலையங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரத்துக்குள்ள மூட உத்தரவிட்ட நிலையில இப்ப வரைக்கும் எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக முதல்வரா கடந்த 10ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்றுக்கிட்டாரு. பதவியேற்ற மறுநாள்லயே தமிழகத்துல 717 டாஸ்மாக் கடைகளை மூட அதிரடியா உத்தரவிட்டாரு. தமிழகத்துல பஸ் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், அப்புறம் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றில இருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடைகளை 2 வாரத்துக்குள்ள மூடவும் உத்தரவிட்டாரு. விஜயோட இந்த உத்தரவுக்கு தமிழகத்துல பாராட்டுக்கள் குவிஞ்சது. குறிப்பா பெண்கள் வரவேற்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் 717 டாஸ்மாக் கடைகளும் மூடப்படல. இந்த நிலையில தான் சென்னையில மதுவிலக்கு அப்புறம் ஆயத்தீர்வை துறையோட அமைச்சர் விக்னேஷ் அதிகாரிகள் கூட ஆலோசனை மேற்கொண்டாரு. இந்த ஆலோசனைக்கு பின்னாடி அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சரால 11/5/2026 அன்னைக்கு கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூடிட அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதோட அடிப்படையில மதுவிலக்கு அப்புறம் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் 23/5/2026 அன்னைக்கு தமிழ்நாடு மாநில வாணிப கழக தலைமை அலுவலகத்துல ஆய்வு மேற்கொண்டாரு. இன்னைக்கு வரைக்கும் 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அதோட இணைஞ்சிருக்கக்கூடிய மது கூடங்களும் மூடப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அப்புறம் அது கூட இணைஞ்ச மது கூடங்களை மூடுறதுக்கும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாரு. மூடப்பட்ட மதுபான சில்லறை விற்பனை கடைகள்ல பணிபுரிஞ்சு வந்த கடை பணியாளர்கள் அவங்க நலன் பாதிக்கப்படாத வகையில பக்கத்துல இருக்கக்கூடிய மதுபான சில்லறை விற்பனை கடைகள்ல மீள பணியமர்த்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம எல்லா மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அப்புறம் அதோட இணைஞ்சிருக்கக்கூடிய மது கூடங்கள் இரவு 10 மணிக்கு மூடப்படணும் அப்படின்னும், அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கக்கூடிய கடை பணியாளர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபடி இன்னும் 281 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டி இருக்கு. கடந்த 11ஆம் தேதியிலிருந்து 2 வாரம் வரைக்கும் முதல்வர் விஜய் கால அவகாசம் கொடுத்திருக்காரு. அதுபடி பார்த்தா இன்னும் 2 நாட்களுக்குள்ள கால அவகாசம் முடிவடைய போகுது. இதனால அதுக்குள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.